ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மீனவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் நமக்கு ப்ரொடெக்ஷன் இல்லையா? அவர்கள் நமக்கு பார்த்து இதெல்லாம் சொல்ல மாட்டாங்களா? அவங்கள சொல்லிக் கொடுக்கூடாது? அவங்களுக்கு இது எப்படிப்பா பண்றது, எங்க இருந்து வர போறாங்க, அவங்கள கூட்டமா கூட்டி வச்சு இது நடக்க போகுது, நீங்க இந்த ஏரியாவை எப்படி பாத்துக்கணும், நீங்க இந்த ஏரியா எப்படி பாத்துக்கணும், நீங்க இந்த ஏரியா எப்படி பாத்துக்கணும், அந்த மாதிரி ஒண்ணு வரலையே உங்க உளவுத்துறை கிட்ட இருந்து. அவங்க ஒண்ணு அந்த மாதிரி சொல்லி அதுக்கு பதிலாக என்ன செய்யறாங்க, பஸ் ஸ்டாண்ட்ல போற வர்ற பொம்பளைங்களை செக் பண்றாங்க. இது என்ன? அது ஹோட்டல் ரூமுக்குள்ள போய் வெளியே வாங்கிட்டு அவங்க பொட்டியெல்லாம் திறந்து போட்டு கலாட்டா பண்றாங்க. இது ரொம்ப மோசம். இது ஆக்சுவலா நமக்கு பீதியை உண்டாக்குறது. அவங்க 8 பேர் வர்றாங்க, ஆனா அந்த நம்முடைய போலீஸ் காவல்துறையை சேர்ந்த 80,000 பேரும் மக்களை அச்சுறுத்துகிறார்கள். இன்னொன்னு, நமக்கு எந்த ஒரு நாட்டுக்குமே வெளிநாட்டிலிருந்து அந்த நாட்டுக்கு அச்சுறுத்தல் வரும்போது மக்கள் எல்லாம் வீட்டுக்குள்ள போய் கதவு சாத்திக்கணும்னு சொன்னாக்கா அந்த நாடு கண்டிப்பா அழிந்துவிடும். வெளியே செல்லுங்கள், சென்று எதிர்கொள்ளுங்கள், அப்படித்தானே சொல்லணும். அது சொல்லாம எல்லாரும் வீட்டுக்குள்ள வருங்க, யாரும் வெளியே வராதீங்க, உங்களெல்லாம் செக் பண்ணுவேன்றது இது ரொம்ப மோசமான ஒரு காரியம். அரசாங்கத்து லேக் ஆஃப் ஐடியாஸ் சொல்லுவாங்க. அரசாங்கத்துக்கு ஒரு இதுவே இல்லை, ஒரு ஐடியாவே இல்லை என்ன செய்யணும்னு.